தமிழ்நாட்டு வெதருக்கும் ஜீன்ஸுக்கும் எந்த வகையிலும் தொடர்பே இருக்காது. ஜீன்ஸை எப்படி சேல்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு சூப்பராக சூட் ஆகும். நீங்கள் ஸ்வெட்டிங் ஆக மாட்டீங்க. நீங்கள் 10-15 வாடி போட்டால் ஒரு வாடி வாஷ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் ரெடி பண்ணி கம்யூனிட்டி பேஸில் டர்பி ஜீன்ஸ் தான். டாக்ஸ் அண்ட் சேல்ஸ்மேன் நாட் அலவுட். நான் இந்த பில்டிங்க்கு உள்ள போறதுக்கு ஒரு வக்கில்னு அவருக்கு புரிஞ்சிருது. ஷர்ட் பேண்ட் வாங்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட ரெட் கலர் டை வாங்கி பழைய ஸ்கூல் பாட்டா ஷூ எடுத்து அது பாலிஷ் பண்ணி அதே அபார்ட்மெண்ட் போனேன். இந்த நல்ல ட்ரெஸ்ஸிங் பார்ட்டோட செல்யூட் அடிச்சு உள்ள போங்க சொல்றாரு. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, the world judges a book by its cover. விஜய் சாருக்கு நிறைய பண்ணிருக்கோம், நிறைய பிக்சருக்கு கம்ப்ளீட்டா அவருக்கு காஸ்டியூம்ஸை ரெடி பண்ணிருக்கேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கேஷுவல் ஸ்டைல். ஸோ அவருக்கு வந்து தளபதிக்கு ரொம்ப கேஷுவல் ஸ்டைல், டபுள் பாக்கெட் இதெல்லாம் போடுறதுக்கு. ஸோ அவருக்கு நிறைய ரெடி பண்ணியிருக்கோம். சூர்யா அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் ஜீன்ஸ் கம்யூனிட்டியின் பிதாமகன் என்றே சொல்லலாம். இன்னைக்கு யாருமே ஜீன்ஸ் போடாமல் யாருமே இருக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கான ஒரு பிதாமகன், டேபி நிறுவனத்தோட உரிமையாளர், ஃபவுண்டர் திரு விஜய் கபூர் நம்மளோட இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் திரு, எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கா, வேற லெவலில் இருக்கேன் நீங்கள். கிரேட் கிரேட் கிரேட். விஜய் கபூர் பேர்லேயே தெரியுது நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை அப்படின்றது. உங்களோட பார்ன் அண்ட் பிராட் அப் எங்கேருந்து தொடங்குச்சு? நான் பிறந்தது வாரணாசி. ஏன்னா அம்மா வந்து வாரணாசிலேருந்து ஊப்பியில். ஸோ சைல்ட் பர்த் அவங்க வந்து வாரணாசி போயிட்டு அங்கே முடிச்சுட்டு இமிடியட்லி ஐ கேம் பேக் டு சென்னை. ஸோ அதில் படித்தது எல்லாமே சென்னை தான். என்னோட ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாமே வந்து 150 வருஷம் முன்னாடியே பஞ்சாப்லேருந்து அம்ரித்சர்லேருந்து சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ட்ரிப்ளிகேன் தான் நம்மளோட சொந்த ஊர்னு சொல்லலாம். படித்தது வந்து சென்ட் பீஸ் ஆங்கிலோ இண்டியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சாந்தோமில் சென்னையில் இருக்குது, அண்ட் லாயலா காலேஜ். ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிராண்டடான ஒரு நல்ல கல்வி நிறுவனங்களாக இருக்குது. அது எப்படி சாத்தியமாச்சு? உங்கள் குடும்ப பின்னணி? அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட், இந்தியன் எக்ஸ்பிரஸ் பெங்களூரில் வேலை பண்ணிருந்தார். 1500 ரூபாய் சம்பளம் இருக்குது. ஆனால் 1500 ரூபாய் சம்பளத்தில் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி பியூட்டிஃபுல்லி. 5 பசங்க, அம்மா இருப்பாங்க. அவங்க வந்து பெங்களூரில் செப்பரேட்டாக பேயிங் கெஸ்ட்டாக ஒரு சின்ன வீட்டில் தங்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து இங்கே சென்னையில் இருந்தோம் நம்ம. ஏன்னா இங்கே எல்லாரும் சென்னையில் தான் படிக்கிறோன்னு. ஸோ ஃபேமிலி இங்கே சென்னையில் இருப்பாங்க, அப்பா மட்டும் தனியாக அங்கேருந்து சம்பாரிச்சு பணம் அனுப்புகிற மாதிரி. ஆமாம். ஸோ சம்டைம்ஸ் ஒரு மாதத்தில் எப்பாவது ஒரு வாட்டி வந்துட்டு போவாங்க. சம்மர் ஹாலிடேஸில் ஒரு 2 மாதம் நாங்களும் போயிட்டு பெங்களூரில் தங்குவோம். ஸோ தட் வாஸ் தி ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட கைடன்ஸில், உங்களோட வளர்ப்பில் அம்மாவுக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவம் இருந்தது? அம்மா அப்பா ரெண்டுமே ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் மை லைஃப். ஏன்னா அம்மா பார்த்து தான் வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்கிறது புரிஞ்சது எனக்கு. அம்மா வந்து ஒரு செல்ஃப் மேட் உமன். அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஆனால் டேலண்டட், சூப்பர் டேலண்டட் உமன். வீட்லேயே வந்து நம்ம வந்து ஹோட்டலே போக மாட்டோம். ஏன்னா 1500 ரூபாயில் கஷ்டமாக இருக்கும் ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ வீட்லேயே ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ஏதாவது அவங்க பார்த்தாங்கன்னா அந்த ஃபுட் அவங்களால ரெடி பண்ணுவோம். அப்போ கூகுள்ஸ் ரெசிபிக்குள்ள பார்த்தாங்கன்னா அதை டேஸ்ட் பண்ணாங்களா, இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தினம் ராத்திரி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம துணிமணி எல்லாமே, ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து வெளியே போகிற துணி எல்லாமே அவங்க தான் தைச்சி கொடுப்பாங்க. அளவு எடுத்துட்டு சூப்பராக தைச்சி கொடுப்பாங்க. இப்போ வந்து வி கால் இட் அஸ் ஹோம் இண்டஸ்ட்ரி ஆர் ஹோம் பிஸ்னஸ். அந்த காலத்துலேயே வீட்லேயே வந்து சோப் ரெடி பண்ணுவாங்க, ஃபெனால் ரெடி பண்ணுவாங்க, ஷாம்பூ ரெடி பண்ணுவாங்க, பிக்கிள்ஸ் ஊறுகாய் ரெடி பண்ணுவாங்க சம்மர் சீசன்லலாம். என்ன நான் போயிட்டு ஜெயப்பூர் நகர் காலனி பக்கத்தில் இருக்கிற காலனியெல்லாம் போயிட்டு வீடு தட்டி விற்றுட்டு வருவேன். ஸோ அதில் வர ஒரு அடிஷ்னல் இன்கம். ஸோ தட் சூப்பர் டேலண்ட். அவங்க மட்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா இது வரைக்கும் பெரிய இண்டஸ்ட்ரியே ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக வர்றதுக்கு அடிப்படை காரணம் அம்மா. ஏதோ ஒரு வகையில் அவங்க உங்களை அப்பயே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அப்சல்யூட்லி ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. என் கூட ஒரு வருஷம் முன்னாடி கூட இருந்தாங்க. ஸோ அவங்க போன வயசு வந்து 83 இயர்ஸ். 83 இயர்ஸ் வரைக்கும் டிவி பார்க்குறதுக்கு, சும்மா உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப வெக்கமாக இருக்கும். ஏன் நான் எப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு. அந்த டைமில் வந்து நிட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. யாராவது குழந்தை போனாங்க அவங்களுக்கு ஸ்வெட்டர் கொடுக்கறது, இல்லைன்னா தையல் மிஷின் ரூம்லேயே வச்சுருக்காங்க, ஸ்டிச்சிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அமேசிங் டேலண்ட். உங்கள் ஸ்கூல் எஜுகேஷன்லாம் எப்படி இருந்தது? ஸ்கூல் காலேஜஸ்? ஸ்கூல் வந்து சென்ட் பீஸில் படித்தேன், லாயலா காலேஜில் படித்தேன். சென்ட் பீஸ் அண்ட் லாயலா காலேஜ் எனக்கு லக்கு. என்ன ரீசனாக அது கிறிஸ்டின் மிஷனரி ஸ்கூல். கிறிஸ்டின் மிஷனரி ஸ்கூல்னால் ஏதாவது ஒரு குட் ஹார்ட்டட் கிறிஸ்டின் வந்து அங்கே வந்து தானம் பண்ணியிருந்தான். அந்த காசு வச்சு நம்மளுக்கு சப்சிடைஸ் ஃபீ 150 ரூபாயில் ஒரு வருஷம் ஃபீ, அவ்வளோதான். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு கெட் எஜுகேட்டட் இன் அ குட் கிறிஸ்டின் மிஷனரி ஸ்கூல், தேங்க்ஸ் டு இட். ஆனால் படிப்பில் மக்கு.
ஐ டிட் நாட் கிவ் எனி இம்பார்ட்டன்ட் ஸ்டடி. எனக்கு புரியல அப்போ அந்த இதில். இல்ல மக்குனா என்ன அடிப்படையில் சொல்றீங்க? கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? நீங்க 60 பேர் இருந்தாங்கன்னா எனக்கு வந்து 30வது ரேங்க்கு. ஏன்னா ஜஸ்ட் பாஸ், அதுக்கப்புறம் எல்லாமே ஃபெயிலு. அண்ட் குள்ளமாக இருக்கிறதுனால ஃப்ரண்ட் பெஞ்சில் டீச்சர் உட்கார வைப்பாங்க. ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்கார பசங்க எல்லாமே படிக்கிற பசங்க, எல்லாமே தயிர் சாதம் நல்லா படித்து நல்லா வாழ்க்கையில் நல்லா வரணும்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ அவங்க கேட்பாங்க, விஜய் நீ என்ன பண்ண போகிறேன்னு. ஸோ நான் கேட்பேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை நான் ஐடி பண்ண போகிறேன், நான் வந்து இன்ஜினியர் டாக்டர் ஆக போகிறேன்னு. அவனா அவங்க படிப்பு ஷோயிங் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ஹேண்ட் ஹோல்டர். என்னோட மார்க்ஸ் வந்து 30th ரேங்க்கு, ஜஸ்ட் பாஸு. அவங்களுக்கு தெரியும் மக்கு பையன்னு. ஸோ கேட்கும் போது நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு. எனக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. என் ஃபேமிலியில் யாருமே பிஸ்னஸே பண்ணதில்லை. ஆனால் சின்ன வயசில் என்ன ஒரு இமேஜினேஷன்னா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு படிப்பு தேவையில்லை. தட் வாஸ் மை இமேஜினேஷன். ஆனால் இப்போ புரியுது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணோன்னா நல்லா படிச்சிருக்கணும், ஒரு திறமையாக உங்களுக்கு வந்து நல்ல மனசு இருக்கணும், நல்ல ஹார்ட் ஒர்க் இருக்கணும், ப்ளஸ் நல்ல மூளை இருக்கணும். எல்லாம் இருந்தால் தான் உங்களால் படி ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த வயசில் புரியல. ஸோ ஐ யூ ஷுட் டெல் ரிப்பீட்டட்லி பிஸ்னஸ் பண்ணோம். ஆனால் எனக்கு ஒரு உண்மை புரியல. வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ பிகம். த டைப் ஆஃப் தாட்ஸ் யூ ஹோல்ட் இன் யர் மைண்ட் இஸ் அ டைப் ஆஃப் லைஃப் யூ வில் கெட். ஸோ நான் எல்லாருக்கிட்டும் இதே ரிப்பீட் பண்ண போது, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், வாழ்க்கையில் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நான் பிஸ்னஸ் மாறிட்டேன். நீங்கள் இப்போ ஸ்கூலில் சொன்னீங்க படிப்பில் மக்கு அப்படின்னு. அப்போ வந்து உங்கள் பேரண்ட் ஒன்று அப்பாவோ அம்மாவோ ஏன் இப்படி இவ்வளோ மோசமாக படிக்கிறேன், நல்லா படி அப்படின்னு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா டியூஷன் சென்டர் போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஹோல் டே பார்த்தீங்கன்னா படிப்புக்கே பசங்களை செலவு பண்ண விடுறாங்க. அவங்களுக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே கிடையாது, வெளியே போகிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கல, உங்களை எதுவும் சொல்லலையா உங்கள் பேரண்ட்டு? நான் பிறந்தது வந்து 80s 90s கிட். ஓ 80s 90sலாம் கும்பலோட கோவிந்தா தான். 5 பசங்க இருக்காங்க. அப்பா வந்து பெங்களூரில் இருக்கான். அம்மா இஸ் த ஒன்லி உமன் அவுட் ஹியர். அவங்க படித்தது வந்து 8th ஸ்டாண்டர்ட் தான். ஓ ஸோ அவங்களுக்கு என்ன, பசங்க நல்லா இருக்கணும், சாப்பாடு கொடுக்குறோமா, ஸ்கூல் போகிறாங்களா வராங்களா. இது வரைக்கும் அம்மா அப்பா வந்து ஸ்கூல் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கே வந்ததில்லை. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக அப்போ அந்த அளவுக்கு பெரிய அளவில் இருக்காது இல்லையா பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கிறதும் பெருசாக இருக்கும். கூப்பிட்டா கூட நான் சொல்ல மாட்டேன் வீட்டில். ஸோ அம்மா அப்பா வரமாட்டாங்க. ஸோ பாஸ் ஆகிறானா போதும். ஸோ தட் வாஸ் த ஹோல் கல்ச்சர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். 5 பேருமே பிரதர்ஸ் இல்லையா? ஒரு எல்டர் பிரதர், 3 எல்டர் சிஸ்டர்ஸ். 3 சிஸ்டரும் வந்து தமிழ்நாடுல தான் இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருந்திருக்கும் இல்லையா? நான் லாஸ்ட்டு. ஸோ நான் வந்து வீட்டில் வந்து குழந்தை. எனக்கு வந்து 4 அம்மாங்க. அம்மா, 3 எல்டர் சிஸ்டர்ஸ். ஃபுல்லி பேம்பர்ட். அதாவது செல்ல பிள்ளையாவே செல்ல வளர்ந்து. பிள்ளை. அதனால உங்களை யாரும் எதுவும் கேட்கறதும் கிடையாது. கேட்கறது ஒண்ணும் இல்ல. சரி, வேலை, உங்களுடைய முதல் வேலை எப்படி இருந்தது? காலேஜ் முடிச்ச அப்புறம் அப்பா சொன்னார், கண்ணா இதுக்கு மேலே என்னால் வந்து செலவு பண்ண முடியாது, வேலைக்கு போனால் தான் சாப்பாடு உண்டு. கரெக்டாக தான் சொன்னார். ஸோ அப்போ வந்து ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் as சேல்ஸ். அந்த டைம்ல உங்களோட பிரதர் மற்றவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்களா? நீங்க வேலைக்கு போகும்போது ஆல்மோஸ்ட் ஆயிட்டாங்க எல்லாரும். ஆல் 3 சிஸ்டர்ஸ் மேரிட். பிரதர் வந்து he had already left home, he was already working. அவங்களாம் படிப்புல எப்படி உங்களை மாதிரியா இல்ல? சூப்பராக இருந்தாங்க. நல்லா படிக்கிற பசங்க, சூப்பர் படிக்கிற கேர்ள்ஸ்னா. அது எப்படி நீங்க மட்டும் அப்படி? சரி ஃபைன். இப்போ புரியுது எனக்கு. நான் படிப்புல மக்கில்ல. ஐ ரியலைஸ் ஒன் திங், எனக்கு அதுல வந்து இஷ்டம் இல்லை அந்த டைம்ல. ஏன்னா when I recently did a course with Stanford College ஒர்க் பண்ணேன். ஓகே. அப்போ பண்ணும்போது ஐ ரியலைஸ் ஐம் brilliant in studies. brilliant. ஆனால் அப்போ வந்து ஐ டிட் நாட் கான்சென்ட்ரேட். அதில் வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணல, அதில் ஒரு எஃபர்ட் போடல. டைவர்ஷன் நிறையா இருந்திருக்கும். நிறைய டைவர்ஷன் இருக்குது. கேர்லெஸ் ஆட்டிடியூட். வாழ்க்கையில் வந்து ஒரு ஃபோக்கஸ் இருந்தால் தான் வாழ்க்கையில் போய் ஜெயிக்க முடியும். ஃபோக்கஸ் இல்லாமல் எந்த வேலை பண்ணாலும் அதில் வந்து யூ வில் நெவர் கெட் ரிசல்ட்ஸ். அந்த காலம் முடிஞ்சு போயிடுது. ஃபைன். இப்போ உங்களோட அதான் நம்ம கேட்டேன், என்னோட பழைய கேள்வியே வந்தது என்னன்னா, உங்களுடைய முதல் வேலை எங்கே நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணீங்க? மேக்ஸ்வர்த் ஆர்ச்சர்ட்ஸ்னு ஒரு கம்பெனியில் வந்து சேல்ஸ் ட்ரெயினியாக போயிட்டு ஜாயின் பண்ணேன். மேக்ஸ்வர்த் ஆர்ச்சர்ட்ஸ் கம்பெனியில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு திருநெல்வேலியில் வந்து 300 ஏக்கர் லேண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஏக்கராக கட் பண்ணி அதில் வந்து மாங்காய் செடி போட்டு அதுலேருந்து வருமானம் வருது தான் விற்பாங்க. ஸோ நான் வந்து அந்த இது ஆர்ச்சர்ட் விற்கணும். 1 ஏக்கர், 1/4 ஏக்கர், 1/2 ஏக்கர் அந்த மாதிரி போயிட்டு விற்கணும். நான் ரெசிடென்ட் ஃபார்மிங். ஜஸ்ட் லைக் ரியல் எஸ்டேட் மாதிரியா இல்லை ஃபார்மிங் மட்டும்? ஃபார்மிங், அது ரியல் எஸ்டேட் ஃபார்மிங். ஏன்னா அப்போ வந்து உங்கள் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அண்ட் எனக்கு என்ன தோணுச்சு, அவங்க வந்து ஒரு க்ரீன் ரெவல்யூஷன் இந்தியாவில் எடுத்து வர போகிறாங்கன்னு. ஸோ தட் வாஸ் மை ஃபீலிங். அவங்க வேலை பண்ணும்போது, வேலைக்கு போகும்போது தான் எனக்கு புரிஞ்சது, வேணால் படிப்பில் வேணால் மக்கா இருக்கலாம், எனக்கும் திறமை இருக்குது. என்ன திறமைனா, சூப்பர் சேல்ஸ்மேன். யாராவது இல்லை சொன்னாங்கன்னா ஆமாம் சொல்கிற வரைக்கும் போயிட்டு ஐ வில் தொலை பண்ணி எப்படியாவது ஐ கெட் தி சேல். ப்ளஸ் செகண்ட்லி ஐ ரியலைஸ் ஹார்ட் ஒர்க். மிச்ச பசங்க எல்லாமே, என் கூட வேலை பண்ணுற பசங்க எல்லாமே ஒரு 9:30 ஆஃபீஸ் வந்தாங்கன்னா
அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock உட்லண்ட்ஸ் உட்லண்ட்ஸ் இருக்கும், அங்கே போய் தம் அடித்து ஒரு காஃபி அடித்து அதுக்கப்புறம் மார்க்கெட் போவாங்க. 5:30-6 மணி ஆச்சுன்னா ஆஃபீஸ் வந்து தம் அடித்து அந்த டிசிஆர் டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட் எழுதி போயிடுவாங்க. கிளம்பிடுவாங்க. நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறது முன்னாடி ஒரு 7 மணியே வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு கஸ்டமராக அவங்க வீட்டில் போயிட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் 9:30 மணி ஆஃபீஸ் வந்து இமீடியட்லி ஐ வில் லீவ். ஆஃபீஸ் ஹவர்ஸ் தாண்டி அந்த வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. ஈவினிங் வந்து டிஎஸ்ஆர் ஏறினதுக்கப்புறம் அகெயின் ஐல் கோ பேக் டு கஸ்டமர்ஸ் ஹவுஸ். உங்கள் ரிசல்ட்ஸ் இன் லைஃப் எஸ்பெஷலி சேல்ஸில் வந்து ஃபனல் இருக்குது. த மோர் நம்பர் ஆஃப் ப்ராஸ்பெக்ட்ஸ், நீங்கள் 100 பேர் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ரேட் 10%, 10 பேர் உங்களால் ஜெயிக்க முடியும். அதே 200 பேர் பார்த்தீங்கன்னா 20 பேர் உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ மாதம் 1 month after the other I was a super salesman. 150%லேருந்து 200% மந்த் ஆஃப்டர் மந்த் டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுனால கை நிறைய சம்பாருக்கு, ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ். வேலை பண்ணுற பசங்களாம் 60%, 70% டார்கெட் அச்சீவ் பண்ணுற கஷ்டப்படுற இடத்துல I was able to achieve. நீங்கள் 200% பண்ணிட்டு இருந்தீங்க. 150 to 200% month after month, purely because this hard work, consistency. ஒரு தடவை கூட மிஸ் பண்ணல. அப்போதான் எனக்கு வந்து கைத்தட்டல் கேட்டேன்ல, போயிட்டு அந்த அவார்டு வாங்க போகுது, இன்சென்டிவ் அப்போதான் எனக்கு வந்து தன்னம்பிக்கையே வந்தது. அது வரைக்கும் தன்னம்பிக்கை இல்லை. ஸோ நம்மளாலே முடியும் அப்படின்னு. நம்மளால முடியும், நம்மளால வாழ்க்கையில நம்ம யூஸ்லெஸ் ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்கு. யாருமே வாழ்க்கையில யூஸ்லெஸ் இல்லை. நம்ம தன்னை வந்து கம்மியா யூஸ் பண்றோம். we use ourselves less. அது புரிஞ்சு when we start using ourselves, நம்ம உள்ள இருக்கிற திறமை நம்ம யூஸ் பண்ண டைம்ல அப்போலேருந்து உங்களால போய் ஜெயிக்க முடியும். that was an awakening for me. There's a saying, the harder you press the spring, the faster it bounces back. இந்த ஸ்ப்ரிங் என்னன்னா வாழ்க்கையில தோல்வி மேல அந்த மாதிரி தான் ஒரு 21 வயசு வரைக்கும் என் வாழ்க்கை இருந்தது. நத்திங். எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, குல்லான்னு கூடுவாங்க, படிப்புல மக்கு எல்லாத்தையும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது சூப்பர் சேல்ஸ்மேன் ஆக போகுது. அந்த ஸ்ப்ரிங் விட்டல, the type of bounce back I had was amazing. சார், இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக 100%, 150, 200% ஒவ்வொரு முறையும் அச்சீவ் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேயே உங்களால் சக்சீட் பண்ண முடியுது, அடுத்தடுத்த லெவலுக்கு வந்திருக்க முடியும். தென் எப்படி டெர்பி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கணும்? ஜீன்ஸ், எஸ்பெஷலி ஜீன்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வெதர் நீங்கள் தெரியும், தமிழ்நாட்டு நீங்கள் இங்கே தான் இருந்திருக்கீங்க. தமிழ்நாட்டு வெதருக்கும் ஜீன்ஸுக்கும் எந்த வகையிலும் தொடர்பே இருக்காது. ஒரு பர்டிகுலர் 3 மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்கும். ஸோ இந்த இதில் ஜீன்ஸை எப்படி சேல்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? எப்படி இந்த இதுக்கு பின்னால் இருக்க சக்ஸஸ் ஸ்டோரி என்ன? I wanted to become a business பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ நான் சேல்ஸ்மேனாக போயிட்டு when I was doing a sales call with person called ராஜேஷ் மலிக். அவர் என்ன கேட்டார், விஜய் இவ்வளோ சூப்பராக பேசுகிறீங்க, ஏன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? பிஸ்னஸா? ஆமாம், 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு சொன்ன உடனே எனக்கு வந்து ஐ காட் டோட்டலி கான்ஃபிடென்ட் பண்ணலான்னு. சரி, அவர் வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு இடம் வச்சுருந்தாரு, ரெண்டில் எடுத்திருந்தாரு. அங்கே ஏதோ பகுதி கொடுத்துருக்கேன், நான் வந்து 2 லட்ச ரூபா போட்டிருக்கேன், நீ ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துவா, இன்டீரியர்ஸ் பண்ணி ஒரு பஞ்சாபி தாபா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு சொன்னார். அப்பா கிட்ட போய்ட்டு கேட்டேன் காசு. என்கிட்ட 1 லட்ச ரூபா ஆல்ரெடி சேவிங்லேருந்து. அப்பா கிட்ட போய்ட்டு கேட்டேன் காசு. அவர் இல்லைடா கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். பட் ஒரு மாதம் தொல்லை பண்ணிவிட்டு அவரோட ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் ஒடிச்சு போட்டு 2 லட்ச ரூபா எடுத்து ஐ கேவ் இட் டு மை பார்ட்னர். ஆனால் பார்ட்னர் என்ன பண்ணாருன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற காசுலாம் விட்ரா பண்ணிவிட்டு விட்டு போயிட்டாரு. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பிஸ்னஸ் ஃபெயிலியர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகும் போது ஐ வாஸ் கிரைங் இந்த நைட். ஒரே அளவு. ஏன்னா என்ன பண்ணுறது தெரியல. அப்பா கிட்ட போய்ட்டு சொல்ல முடியாது, அவர் ப்ராவிடென்ட் ஃபண்ட் லைஃப் டைம் சேவிங் ஒடிச்சிட்டாரு. நான் 2 வருஷம் பண்ணி ஒழிச்ச காசும் போயிடுது, என்ன பண்ண தெரியாது. அந்த ராத்திரியில் ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் டே அட் ஒர்க். வேலையில் முதல் நாள் போகும்போது நான் வந்து மிடில் கிளாஸ், எனக்கு வந்து எப்படி ட்ரெஸ்ஸிங் தெரியாது. ஸோ ரப்பர் செப்பல் ஜோலா போட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன். அங்கே வாட்ச்மேன் நிறுத்துறாரு, தம்பி எங்கே போகிறீங்கன்னு. இல்லை அண்ணா உள்ளே போன ஒரு மீட்டிங் இருக்குன்னு. அவர் சொல்கிறாரு, கண்ணா அங்கே கேட் இருக்குது, கேட்டில் ஒரு போர்டு இருக்குது, போர்டு படிச்சுட்டு வான்னு. ஸோ கேட்டில் போய்ட்டு போர்டு படிக்கிறேன். போர்டில் எழுதி இருக்குது, டாக்ஸ் அண்ட் சேல்ஸ்மேன் நாட் அலவுட். நாய் அண்ட் சேல்ஸ்மேன் நாட் அலவுட். படித்த உடனே ஒரே கண்ணீர் எனக்கு. ஒரு மிருகத்துக்கும் ஒரு மனுஷத்துக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு உலகத்தில் இருக்கணும். ஆனால் எனக்கும் புரிஞ்சது. ஏன்னா மேலே கீழே பார்க்கும்போது என் ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, ரப்பர் செப்பல் ஜோலா பார்த்த உடனே நான் இந்த பில்டிங்க்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு வக்கில்லைன்னு அவருக்கு புரிஞ்சிருது. ஸோ அன்றைக்கி ராத்திரி வாஸ் கிரைங். நெக்ஸ்ட் நாள் வந்து ஜோப்லேருந்து ஒரு 200 ரூபா போட்டு ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட், குமார் ஷர்ட்ஸ்னு இருக்கும், ஷர்ட் பேண்ட் வாங்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட ரெட் கலர் டை வாங்கி பழைய ஸ்கூல் பாட்டா ஷூ எடுத்து அது பாலிஷ் பண்ணி அதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன். இன்னைக்கு அதே வாட்ச்மேன் செக்யூரிட்டி தான் நிற்கிறாரு. ஆனால் இந்த புது ரூபத்தில் நேற்று வந்து தம்பின்னு அவருக்கு தெரியல. இந்த நல்ல ட்ரெஸ்ஸிங் பார்த்த உடனே, டையெல்லாம் பார்த்த உடனே, ஷூ பார்த்த உடனே செல்யூட் அடிச்சு உள்ளே போங்க சொல்கிறாரு.
அப்போதான் எனக்கு புரிஞ்சது த வேர்ல்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அது பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டே கிடைக்குது. ஸோ நான் பார்ட்னர் என்னை காசு எடுத்து போயிட்டார்ல, அந்த டைமில் எனக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. டாக்ஸ் அண்ட் சேல்ஸ்மேன் எப்படி நான் ட்ரெஸ் பண்ணி வாட்ச்மேன் எனக்கு வந்து மதிப்பு கொடுத்தாருன்னு. இந்த மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான விஜய் இந்த வாழ்க்கையில் இருக்கலாம். ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா, புக் கவரை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் உங்கள் இதில் அது ரெசிப்ரோக்கல் ரிவர்ஸில் இருந்திருக்கு. அப்படிதான் இருக்கு வாழ்க்கை. எல்லாரும் ஜட்ஜிங் வேர்ல்ட் தான். நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எந்த காரில் இறங்குறீங்க, என்ன வாட்ச் போட்டிருக்கீங்க, எந்த மாதிரி வீட்டில் தங்குறீங்க, எந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸ் இருக்குது, கம்ப்ளீட் ஜட்ஜ்மெண்ட் தான். ஒன்றும் தப்பு இல்லை, தட் இஸ் த ஹியூமன் நேச்சர். ஆனால் அதுவும் மீறி தேர் இஸ் அ மனுஷன் உள்ள இருக்காரு. என்னதான் ஜட்ஜ் பண்ணாலும் யாருக்குமே வி ஷுட் நாட் ட்ரீட் தம். அவங்ககிட்ட காசு இல்லை அதனால வாடா போடா, அவர்கிட்ட காசு இருக்கு வாங்க போங்க, அது மட்டும் வந்ததுன்னா அது தப்பு. ஒரு மனுஷனா மதிச்சு அன்போடு இருக்கணும். தட் இஸ் மை கிரேட்டஸ்ட் லேர்னிங். அது ஐ ப்ராக்டிஸ் எவ்ரிவேர். ஐ டோன்ட் லுக் அட் மணி. மனுஷனா மதிக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ இந்த இன்சிடென்ட் ஆகும்போது நான் கேட்டேன், என்கிட்ட எத்தனை ஆயிரக்கணக்கான விஜய் இருப்பாங்க, வாழ்க்கையில் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியாமல், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்க முடியுமா? அது நினச்சி தான் ஐ ஸ்டார்ட் த டெய்லரிங் ஷாப். அந்த 200 ஸ்கொயர் ஃபீட் பார்ட்னர் விட்டு போனார்ல இடம், அந்த 200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 டெய்லரிங் மிஷின், செகண்ட் ஹேண்ட் சிங்கர் மிஷின் வாங்கி, பிளாக் ஹெட் மிஷின் வாங்கி, அந்த 2 லட்ச ரூபா லாஸுக்கு பிறகும் 10,000 ரூபாய் தானே டெய்லரிங் மிஷின் வாங்குறதுக்கு. 2 மிஷின் வாங்கி அதே தெருவில் நந்தகோபால் மாஸ்டர் ஒரு மாஸ்டர் இருந்தார். அவரை வந்து கேட்டேன், மாஸ்டர் என்கிட்ட வந்து வேலை பண்ணுறீங்களா? நான் வேலை பண்ணுறேன், ஆனால் வேற ஒன்று கட்டிங் மட்டும் பண்ணுவேன், ஃபிட்டிங் சூப்பராக கொடுப்பேன். சரி வாங்க மாஸ்டர். ஸோ அவரை போட்டு நம்ம 2 பேரும் வந்து வி ஸ்டார்டட் தி என்டையர் பிஸ்னஸ் கால்ட் இஸ் டெபி. எப்படி அந்த பேர் சூஸ் பண்ணீங்க? ஒய் வி சூஸ் டெபி? டெபியோட ஏதாவது அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக காரணம் இருக்கா? சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம், எது பண்ணாலும் ஒரு ஸ்டைலாக பண்ணோம், ஒரு கெத்தப் பண்ணோம். ஓகே. பாக்கெட்டுள்ள கை போட்டேன்னா ஓட்டை இருக்கும், ஆனால் மனசை வந்து ரொப்பி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல பிராண்ட் நேம் தேவைப்பட்டது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் வேலை பண்ணிட்டாங்க. போய்ட்டு கேட்டேன், கண்ணா நீ வந்து ஒரு நல்ல பேர் கொடுக்குறியா, இன்னும் காசு கொடுப்பேன்னு கேட்டாங்க. காசு கொடுக்க முடியாது, முத்து கொடுத்து ஹக் பண்ணுறேன், அது போதுமானு. சரி பல்க தோசைனால ஒரு 50 பேர் கொடுத்தாங்க. அந்த 50 பேரில் டர்பின்னு ஒரு பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டர்பி ஜென்டில்மேன் அவுட்ஃபிட்டர்ஸ்னு நேம் போர்ட் போட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணுது. டர்பிக்கு பழைய அர்த்தம் இருக்கலாம். ஒரு அர்த்தம் வந்து டர்பி வந்து ஒரு சின்ன டவுன், யுனைடெட் கிங்டம், லண்டன் பக்கத்தில் இருக்குது. ஓகே. யுனைடெட் கிங்டமில் இருக்குது. இந்த டர்பின்னு ஒரு இடத்துல வந்து ரோல்ஸ் ராய்ஸ், த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார் இன் த வேர்ல்ட் இஸ் மேட். செகண்ட் டர்பி வந்து ஒரு குதிரை ரேஸ் ஈவெண்ட். அந்த குதிரை ரேஸ் ஈவெண்ட்டில் இந்த டர்பி கப் நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னா கன்சிஸ்டன்ட், டைரக்டட், செல்ஃப் மோட்டிவேட்டட் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா உங்களால் போய்ட்டு ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த எல்லாம் இது இருக்குல்ல ப்ராசஸ், அதெல்லாம் எடுத்து நம்ம பிராண்ட் டர்பியில் போட்டு இதெல்லாம் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், நீங்கள் ஜெயிக்கிற குதிரையாக மாற்ற முடியும்னு அந்த பேர் வச்சோம் டர்பி. ஸோ நம்ம வந்து டர்பி டெய்லரிங், ஃபஸ்ட்டு டெய்லரிங் தான், ஃபஸ்ட்டு 8 வருஷம் ஒன்லி டெய்லரிங். அதுக்கப்புறம் தான் வி கன்வெர்ட் இன்டு ரெடிமேட்ஸ். டர்பி. ஓகே ஃபைன். எப்படி நீங்கள் ஜீன்ஸை சூஸ் பண்ணீங்க? நிறையா ஜீன்ஸ் இருக்குது. டர்பியோட ஜீன்ஸோட யூனிக்னஸ் என்ன? இன்னொன்று நான் ஏற்கனவே கேட்டதான், தமிழ்நாட்டு கல்ச்சருக்கு இங்கே இருக்க செட்டப்புக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று காட்டன் போடுவாங்க, இல்லை வேஷ்டி சட்டை கட்டுவாங்க. ஜீன்ஸ் இங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்க? இன்னைக்கு டர்பி ஜீன்ஸ் கம்யூனிட்டி, டர்பி ஜீன்ஸ் சொன்னால டர்பி தான் தமிழ்நாடுல. வி ஆர் த நம்பர் 1 ஹோம் க்ரோன் பிராண்ட் இன் இந்தியா இப்போ. ஸோ டர்பி ஜீன்ஸ் சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க ஜீன்ஸு நம்ம ஊருக்கு வந்து செட் ஆகாது. இது புரிஞ்சு தான் நம்ம ஜீன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணு. நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு 40 டிகிரியில் ஜீன்ஸ் போட்டால் எப்படி நீங்கள் வந்து ஸ்வெட் பண்ணக்கூடாது. நம்ம ஊரில் வந்து திருப்பூர் ரொம்ப ஃபேமஸ். திருப்பூரில் டிஷர்ட் ஃபேமஸ். அந்த டிஷர்ட் ஃபேப்ரிக்கில் ஜீன்ஸ் ரெடி பண்ண முடியுமா? ஸோ டர்பியில் முக்கால்வாசி ஜீன்ஸ் இன்னைக்கு போட்டிருக்கல, இது கூட டிஷர்ட் ஜீன்ஸ் தான். பார்க்குறதுக்கு ஜீன்ஸு, அதோட ஸ்ட்ரென்த்து ஜீன்ஸு, இதோட லாஸ்டிங் ஒரு 10 வருஷம் தாங்கும். ஆனால் ஃபேப்ரிக் வந்து டிஷர்ட் ஃபேப்ரிக், நிட்டட் ஃபேப்ரிக். ஸோ நிறைய ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஊருக்கு எந்த மாதிரி ஜீன்ஸ் போட்டால் நம்ம மக்களுக்கு வந்து செட் ஆக முடியும். இன்னொன்று, ஜீன்ஸ் வந்து ரொம்ப சஸ்டைனபிளான ஃபேப்ரிக். நீங்கள் ஜீன்ஸ் வந்து 10 வாட்டி 15 வாட்டி போட்டால் ஒரு வாட்டி வாஷ் பண்ணோம். நீங்கள் ட்ரௌசர் போட்டிங்கன்னா எல்லா வாட்டியும் நீங்கள் வாஷ் பண்ணோம். இன்னொன்று, ட்ரௌசர் எந்த ஃபேப்ரிக் ரெடி பண்ணுறோன்னா நிறைய ட்ரௌசர் காட்டனில் ரெடி பண்ணுறோம், விச் இஸ் குட். அப்பார்ட் ஃப்ரம் காட்டன், நீங்கள் ஃபார்மல் ட்ரௌசர் போட்டிருக்கீங்க, இந்த ஃபார்மல் ட்ரௌசர் எல்லாமே போட்டிங்கன்னா பாலிஸ்டர் அண்ட் விஸ்கோஸ், அது நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு சூட்டே ஆகாது. ஜீன்ஸ், டர்பி ஜீன்ஸ் நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு சூப்பராக சூட் ஆகும். நீங்கள் ஸ்வெட்டிங் ஆக மாட்டீங்க. நீங்கள் 10-15 வாட்டி போட்டால் ஒரு வாட்டி வாஷ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் ரெடி பண்ணி, ஆராய்ச்சி ரெடி பண்ணி, தட்ஸ் த ரீசன் வை வி பிகேம் த நம்பர் 1 பிராண்ட், ஹோம் க்ரோன் பிராண்ட்.
லிவைஸ் நம்பர் 1. செகண்ட் கம்யூனிட்டி பேஸில் டர்பி ஜீன்ஸ் தான். டெனிம் மெட்டீரியலுக்கு இதுக்கும் வேற ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்லை ரெண்டும் ஒன்று தானா? ரெண்டும் ஒன்று தான். நம்ம வந்து டிஷர்ட் ஃபேப்ரிக்லேருந்து டெனிம் ரெடி பண்ணுறோம். டெனிம்னா இட்ஸ் அ கிராஸ் வீவ். ஒரு பர்டிகுலர் வீவ் இருக்குது டெனிமுக்கு. இன்னொன்று டெனிமில் நம்ம வந்து இண்டிகோ யூஸ் பண்ணுறோம். இண்டிகோ டையோட பியூட்டி, ஜீன்ஸோட என்ன பியூட்டின்னா, நீங்கள் வாஷ் பண்ண அதோட சாயம் போப்போ அதோட பியூட்டி இன்னும் ஏறும். யூஸ்வலி நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கினா சாயம் போச்சுன்னா நம்ம தூக்கி போடுவோம். ஆனால் ஜீன்ஸில் ஆப்போசிட். நீங்கள் வாங்க போது ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். அதே நீங்கள் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஃபேட் ஆக சாய போக அதோட லுக்கே மாறும். இன்னொன்று அதோட கம்ஃபர்ட் ஏறும். இன்னொன்று நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்க, எப்படி நீங்கள் உட்காருங்க, எப்படி நீங்கள் நிற்கிறீங்க, எப்படி நீங்கள் வந்து நடக்கிறீங்க, அதோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி உங்கள் ஜீன்ஸில் வரும். அதனால தான் அந்த மார்க்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரீக் மார்க்ஸ், ஃபோல்ட் மார்க்ஸ். அண்ட் ஜீன்ஸ் கிழிஞ்சா அதோட வேல்யூ இன்னும் ஏறும். யூஸ்வலி கிழிஞ்ச போன ஜீன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெகுலர் ஜீன்ஸ் ஒன்று 3000 ரூபாய்னா கிழிஞ்ச போன ஜீன்ஸ் 4000 ரூபாய் இருக்கும். ஸோ ஜீன்ஸ் யூஸ் பண்ண கிளியும் போதும் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா, என்னோட பொருள் பார்த்துருக்கீங்களா? அதுதான் ஜீன்ஸோட சூப்பர் நேச்சர். இப்போ எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்குது இப்போ டர்பியோட தமிழ்நாடுல, அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா? லெட்ஸ் நாட் ஃபர்கெட் இந்தியா. தமிழ்நாடுல we have about 56 ஸ்டோர்ஸ், 56 கடை இருக்குது. எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸில் தமிழ்நாடுல ஒரு டர்பி கடை இருக்குது. என்னோட விஷன் என்னன்னா, நான் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன். எனக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணோன்னு எனக்கு புரிஞ்சது. இந்த பிஸ்னஸ் ஹவு கேன் ஐ ஹெல்ப் அதர் பீப்புள் சக்சீட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 43 ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர். அவங்க வந்து இது வரைக்கும் டிசிஎஸில் வேலை பண்ணிட்டாங்க, இல்லை வேற எங்கேயாவது வேலை பண்ணிட்டாங்க, இல்லை அப்ராடில் வேலை பண்ணாங்க. ஆனால் நானும் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம். நீங்கள் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் பிஸ்னஸ் வாட் எவர் ஸ்டார்ட்ஸ் 5 வருஷத்தில் ஃபெயில் ஆகிடும். இந்தியாவில் 90% ஃபெயிலியர் ரேட். இது புரிஞ்சுட்டு எப்படி ஹவு டு ஐ கிரியேட் அ பிஸ்னஸ் மாடல். யாராவது பிஸ்னஸ் எடுத்தாங்களோ அவங்கள எப்படி ஜெயிக்க வைக்கிறது, ஹவு கேன் ஐ கிரியேட் அ சப்போர்ட் சிஸ்டம், எப்படி ப்ராடக்ட் சர்வீஸ் கொடுக்கறது தட் கஸ்டமர்ஸ் வாண்ட் டு பை, எப்படி அந்த சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணுறது தட் கஸ்டமர்ஸ் ஆர் ஹாப்பி வித், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஃபுட்பால் எடுத்து வருது, இதெல்லாமே வந்து வி கிவ் டு ஆர் பார்ட்னர்ஸ், ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ். ஸோ அவங்க வந்து பிஸ்னஸ் நம்மள்கிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தாங்கன்னா 90% சக்ஸஸ் ரேட். அது உள்டாமல் மாறிட்டோம். 90% ஃபெயிலியர், 90% சக்ஸஸ் ரேட்டாக மாறிட்டோம். ஸோ நீங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவீங்க. இன்டீரியர்ஸில் ஏதாவது தீம் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படி ஏதாவது? ஒரு டர்பி கடை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எல்லா டர்பி கடை ஒன்றா இருக்கும். ஒரே லுக், ஒரே ஃபீல். ப்ராடக்ட் கொஞ்சம் மாறும் டிபெண்டிங் அப்பான் த ரீஜன். அப் கண்ட்ரி தமிழ்நாடு, கோயம்புத்தூருக்கு ஒரு விதமான ப்ராடக்ட் இருக்கும். அதே மாதிரி சிவகங்கை போனோன்னா ப்ரைஸ் பாயிண்ட் இருக்கும். இல்லை, அதுதான் என்னோட அடுத்த கேள்வியும் கூட. இப்போ ஃபுட் அப்படின்னா ஒரு க்ளவுட் கிச்சன் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இப்போ ஒரே இடத்துல இருந்து எல்லாத்துக்கும், ஏன்னா அந்த டேஸ்ட் மாறிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ இங்கே என்ன யூனிக்னஸ் இருக்கும்? இப்போ நான் இங்கே ஒரு டர்பியோட ஒரிஜினல் இருக்கும். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அவுட்லெட் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அங்கே இருக்க ஒரிஜினலி கம்பெனிலேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ச்சைஸில் அந்த குவாலிட்டி ஜென்ரலாகவே நாட் ஒன்லி டர்பி, நிறையா நிறுவனங்களுக்கு இது பொருந்தும். ஃப்ரான்ச்சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலுக்கும் ஃப்ரான்ச்சைஸில் நிறையா அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுறீங்க? டர்பி தான். எங்கே போனாலும் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கடையா கம்பெனி ஓன் கடையா உங்களால் வித்தியாசமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ப்ராசஸ் சிஸ்டம்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் போட்டு வச்சுருக்கோம். அந்த கடை எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகணும்னு எப்படி க்ளீன் பண்ணோம், எப்படி அந்த மியூசிக் ஆன் பண்ணோம், எப்படி அந்த ஏசி டெம்பரேச்சர் இருக்கணும், எப்படி அதில் பர்ஃப்யூம் எப்படி இருக்கணும், அது இல்லை ஏசி டெம்பரேச்சர் பர்ஃப்யூம் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. அதோட மியூசிக் டர்பி ரேடியோன்னு சென்ட்ரல் சென்னையிலேருந்து வி பிளே டு ஆல் த ஸ்டோர்ஸ். ஒரே மியூசிக் இருக்கும் எல்லா இடத்துலையும். கஸ்டமர் வந்தாங்கன்னா கஸ்டமர்கிட்ட விற்கவே கூடாது. கஸ்டமரை அறிஞ்சு புரிஞ்சு அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவன் எது வந்திருக்கான், எந்த வேலை பண்ணுறான், அந்த வேலை. நீங்கள் சேல்ஸ்மேன்னா உங்களுக்கு 100% காட்டன் தான் வேணும், இல்லை லினன் தான் கொடுக்கணும், இல்லை நீங்கள் ஒரு பேங்கிங்கில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிளெண்டாக கொடுக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஸ்டைலிங் பண்ணோம். இதுக்கான ட்ரைனிங் நீங்கள் கொடுக்குறீங்க? கம்ப்ளீட் ட்ரைனிங். இப்போ விஜய் கபூர் சோல் ப்ரொப்ரைட்டர், உங்களுக்கு அந்த இது இருக்கும், நம்மளோட பிராண்ட் பேர் எங்கேயும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கஸ்டமரை பார்த்து குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணலாம். பட் நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நான் எடுக்கிறேன், என்னோட நோக்கம் என்னவாக இருக்கும்? நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு லாபம் தான் நோக்கமாக இருக்கும். ஸோ நான் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் எப்படி என்ஷூர் பண்ணுறீங்க? அதனால தான் வி ஹேவ் சம்திங் கால்ட் கிளஸ்டர் மேனேஜர்ஸ், சேல்ஸ் மேனேஜர்ஸ். இவங்க வேலைன்னா தி மோர் ஆஃப் ட்ரைனிங் மேனேஜர்ஸ். இந்த கடை எப்படி நம்ம ரன் பண்ணுறது, எப்படி ரெகுலராக ட்ரைனிங் கொடுக்குறது, ஏதாவது புது ப்ராடக்ட் போச்சுன்னா அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் எப்படி நம்ம சேல்ஸ் ஸ்டாஃப் கொடுக்குறது. சேல்ஸ் ஸ்டாஃப்க்கு ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன், கஸ்டமர் வந்தால் விற்காதீங்க. கஸ்டமருக்கு தேவையில்லாத பொருள்
இல்லை அவங்களுக்கு செட் ஆகாத பொருள் விற்கவே கூடாது. அவங்கள வந்து கரெக்டாக ஸ்டைல் பண்ணி கைட் பண்ணி அவங்க ஜெயிக்க வைக்கிறது தான் உங்களோட வேலை. நம்மகிட்ட ஏதாவது வாங்கினாங்கன்னா அவங்க வாங்கி போயிட்டு அதை போட்ட அப்புறம் 10 பேர் அவங்கள பார்த்து ரொம்ப அழகாக இருக்கியே, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கியே, அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கிடைக்கலன்னா கஸ்டமர் ரிட்டர்ன் வர மாட்டாங்க. ப்ளஸ் கஸ்டமர் வில் நாட் பி ஹாப்பி. ஸோ கஸ்டமரை ஜெயிக்க வைக்கிறது ஒரே நோக்கம் தான். அந்த ட்ரைனிங் வி கிவ் எவ்ரிபடி, ஆல் ஆர் டீம் மெம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஜீன் வந்து சூட் ஆகாது. பட் ஆனால் ஐ ஐ வாண்ட் டு வியர் ஜீன். நான் இப்போ உங்கள்கிட்ட போகிறேன், உங்கள் பிரான்ச்சில் போய் நான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தெரியுது இவனுக்கு வந்து சூட் ஆகாது ஜீன்னு. அப்போ அந்த கஸ்டமரை நீங்கள் எப்படி டீல் பண்ணுங்க? நம்ம பிராண்டில் ஜீன்ஸ் சூட் ஆகலன்னா வில் ஆல்வேஸ் டெல் யூ, சார் உங்களுக்கு ஜீன்ஸ் சூட் ஆகல சார். அப்படி சொல்கிறாங்களா? க்ளீனாக சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கோம். டர்பி சாந்தி காலனியில் வி ஹேவ் அ டர்பி டெய்லர் ஸ்டுடியோ, டெய்லரிங் கடை டெய்லரிங் வச்சுருக்கான். ஏன்னா கடவுள் நம்மளை வந்து ஒரு அசம்பிளி லைனில் ரெடி பண்ணல. எல்லாரும் வந்து ஒரே சைஸ் தான், 32, 34, 36 அந்த மாதிரி பண்ணல. எல்லாருக்கும் ஹைட் வந்து 6 ஃபீட் அந்த மாதிரி ரெடி பண்ணல. விதவிதமாக ரெடி பண்ணியிருக்காரு. நீங்கள் விதவிதமாக இருக்கும் போது உங்கள் பாடி ஷேமிங் பண்ணாமல் உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர மாதிரி உங்களுக்குன்னு தைச்சு கொடுக்கறது தான் டர்பி டெய்லர் ஸ்டுடியோட மோட்டிவ். அதுதான் நம்மளோட மோட்டோ. ஸோ அது ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஹேண்ட் கிராஃப்டட் டெய்லர் ஜீன்ஸ், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ். ஜீனே நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவீங்க கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி ஜீன்ஸ் உங்கள் ஃபிட்டுக்கு. ஸோ அதில் நிறைய கிரேஸ் இருக்குது. பெரிய பெரிய கஸ்டமர் இருக்காங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க, பெரிய பெரிய சிஓ கம்பெனிஸ் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் அங்கே அவங்க வேலை பண்ணுற இடத்துக்கும் ஒரு வித்தியாசம் தேவை. ஸோ அங்கே பண்ணும்போது இனிஷியல்ஸ் உங்கள் பேர் வந்து இங்கே ஏதுவோம், வி வில் புட் இட். திருவுனா திரு போட்டு கொடுப்போம், திருப்பதி. ஸோ போட்டு கொடுப்போம். வேற உங்கள் பேருக்கு உங்கள் பேட்ச் போட்டு கொடுப்போம் உள்ள, ஹேண்ட் கிராஃப்டட் வித் லவ் ஃபார் திருப்பதி அந்த மாதிரி. ப்ளஸ் உங்கள் நம்பர் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து இங்கே போயிட்டு இந்தியாவில் வந்து ஜப்பானில் போயிட்டு செட்டில் ஆகிட்டீங்க. ஜப்பான்லேருந்து யூ கேன் ஆர்டர். எனக்கு அந்த மெஷர்மெண்ட் நம்பர், ஆர்டர் நம்பர் 2345 எனக்கு வந்து இன்னும் என்ன கலர்ஸ் இருக்குது அனுப்புங்க. ஸோ நீ சென்ட் கலர் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். தைக்கும் போது உங்களுக்கு ஃபிட்டு மட்டும் இல்லை, ஸ்டைல் மட்டும் இல்லை, என்ன கலர் த்ரெட் வேணும், எந்த மாதிரி பட்டன் ஷேங்க்ஸ் வேணும், எந்த மாதிரி எல்லாம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு, உங்கள் ஸ்டைலுக்கு, உங்கள் சாய்ஸ்க்கு, உங்கள் டேஸ்ட்க்கு ரெடி பண்ணி கொடுப்போம். ஐதர் ஃபிட்ஸ் யூ, ஃபிட் கேரண்டி. ஃபிட் ஆகலைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க 100%. ஓகே, ஃபைன். இப்போ நான் ஒரு கஸ்டமராக உங்கள் கடைக்கு வரேன். நீங்கள் உங்கள் நிறுவனத்துக்கு உங்கள் கடைக்கு வரும்போது அந்த கஸ்டமரை நீங்கள் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து ரூல் ஆஃப் 3ன்னு இருக்குது. ரூல் ஆஃப் 3ன்னு கஸ்டமர் ஃபஸ்ட்டு கடவுளை வந்த உடனே 3 நிமிஷத்தில் டிசைட் பண்ணுவார் வெதர் இந்த கடலில் வந்து ஷாப் பண்ணுமா விட்டு ஓடணுமா. ரூல் ஆஃப் 3 இருக்குது. அதுக்கு வந்து கஸ்டமர் வரத்துக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணோம். ஸோ அந்த ஏசி கரெக்டாக இருக்கா, லைட்டிங் கரெக்டாக இருக்கா, அந்த மியூசிக் கரெக்டாக இருக்கா, ஸ்மெல் கரெக்டாக இருக்கா, வாட் பர்ஃப்யூம் இஸ் சார், அதெல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக இருக்கணும். கஸ்டமர் உள்ளே வந்த உடனே யாராவது அவரை க்ரீட் பண்ணோம். சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்க லாங்குவேஜ்லேயே எப்படி வேணாலும் க்ரீட் பண்ணலாம். ஆனால் யூ ஷுட் ஆல்சோ கிவ் கஸ்டமர் த ஃப்ரீடம். உடனே போயிட்டு என்ன வாங்குறீங்க அதெல்லாம் கேட்கவே கூடாது. ஷர்ட்டா பேண்ட் அதெல்லாம் கேட்கவே கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் சார், ஐ வில் ஹெல்ப் யூ. அப்படியே வந்து கெட் இன் டு அ ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன். நம்ம என்ன பண்ணுறோன்னா விற்கிறதுக்கு பார்க்குறோம். கஸ்டமர் வந்து வாங்குறது தான் வந்திருக்காரு. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் எதுக்கு பண்ணுறாருன்னா, கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் போட்டு உங்கள் கடை முன்னாடி பார்க் பண்ணி இல்லை பைக் பார்க் பண்ணி உள்ளே வராரு. வாங்குறதும் உள்ளே வந்திருக்காரு. நம்மளுக்கு கன்வர்ஷன் ரேட் இஸ் 90% கன்வர்ஷன் ரேட் டர்பியில் வெரி வெரி ஹை, அமங் த ஹையஸ்ட் இண்டஸ்ட்ரி. என்ன ரீசன்னா, கஸ்டமர் வந்த உடனே ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்போம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க. ஸோ ஓகே, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் திருப்பதி, நான் திருப்பதி, நான் வந்து மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நான் வந்து சீனியர் பொசிஷனில் இருக்கேன், எனக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணோம், எனக்கு மிச்ச மீட்டிங் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணோம். அதெல்லாம் புரிஞ்ச அப்புறம் உங்கள் வார்ட்ரோபில், உங்கள் பீரோவில் என்ன மாதிரி எல்லாம் வச்சுருக்கீங்க, பிளாக் வச்சுருக்கீங்களா, கிரே வச்சுருக்கீங்களா, ப்ளூ வச்சுருக்கீங்களா, எந்த மாதிரி ஷர்ட்ஸ் வச்சுருக்கீங்க, வேறு உங்கள் ஹைட்டு உங்கள் கலருக்கு வந்து எந்த மாதிரி சூட் ஆகும், விச் கலர்ஸ், அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ட்ரையல் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கொடுக்குறோம். ட்ரையல் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ்னா சும்மா விற்கிறது பதிலாக நீங்கள் போட்டு வாங்க, போட்டு வரும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறது. அந்த ஃபோட்டோ யூ கேன் ஷேர் இட் யுவர் வைஃப், யூ கேன் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் கெட் இட் ஒப்பீனியன் அண்ட் தென் ஷாப். இது பண்ணுறதுனால லாங் டேர்ம் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்குது. கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பிஸ்னஸில். கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூனா வந்து ஒரு வாட்டி கஸ்டமராக வர போகிறாரா, இல்லை ரிப்பீட் கஸ்டமராக வர போகிறாரா, இல்லை அவர் வந்து பிராண்ட் அம்பாசிடராக மாற போகிறாரா. நம்மளோட நோக்கம் வந்து ஒன் டைம் கஸ்டமரில், ரிப்பீட் கஸ்டமரில், பிராண்ட் அம்பாசிடர். போயிட்டு 10 பேருக்கு போய்ட்டு சொல்லணும், டர்பி என்னோட பிராண்டு, வாங்க கூட வாங்க. அந்த மாதிரி தான் பிராண்ட் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணி இது வரைக்கும் டர்பி எடுத்து வந்திருக்கோம்.
பட் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கே நிறைய நேரத்தை செலவிட வேண்டியது இருக்கு இல்லையா? இப்போ ஒரு நேரத்தில் அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்காதா? இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ நேரம் டைம் எடுத்து அவருக்கு எஃபோர்ட் போட்டு அவரை இவ்வளவு கேன்வாஸ் பண்ணி நாட் கேன்வாஸ் அவருக்கு வந்து அவருக்கு பிடிச்சது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிச்சு ட்ரையல் பார்த்து அப்படின்றது இதெல்லாம் முடிச்சு ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ்லாம் கூட ஆகும் போல நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தா. ஸோ அப்படி ஒரு கஸ்டமருக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா அப்படி ஒரு ஹோல் டேயில் நான் எத்தனை பேர் அப்படி பார்க்க முடியும்? ஒரு ஆண் ஷாப்பிங் ஒரு ஃபீமேல் ஷாப்பிங்கு ஃபீமேல் வில் டேக் 6 ஹவர்ஸ். ஆண் வந்து 6 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா அவரால் ஷாப் பண்ண முடியாது. அவங்க வந்து குவிக் டெசிஷன்ஸ், பிடிக்குது பிடிக்கல, ஃபிட் கரெக்டாக இருக்கா இல்லையா, அவ்வளோதான். ஸோ ஒன் அட்வான்டேஜ் 1/2 hour 45 minutes அது மேலே வந்து ஷாப்பிங் இருக்காது. ஃபஸ்ட்டு அவங்க என்னதான் 20,000 வாங்கினாலும் 50,000 வாங்கினாலும் 1/2 hour 1 hourக்குள்ளே ஷாப்பிங் பண்ணி முடிச்சிடுவாங்க. செகண்ட் வந்து அதனால தான் டர்பியில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமாக வச்சுருக்கோம். எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்லாம் இங்கே வந்து டர்பி பொருள் தான் கிடைக்கும். டர்பியோட நோக்கம் சேல்ஸ் பண்ணக்கூடாது, கஸ்டமரை ஸ்டைல் பண்ணுறது தான். அதுதான் ஒரு தீம் இருக்கும் போது வி வாண்ட் இன்வெஸ்ட் டைம் வித் கஸ்டமர். அது வந்து டைம் செலவு பண்ணுறோன்னு சொன்னீங்க, நம்ம வந்து அது செலவாக பார்க்குறது, அது வருமானமாக பார்க்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம். வி இன்வெஸ்ட் டைம் ஆன் கஸ்டமர்ஸ். நீங்கள் கஸ்டமருக்கு வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கஸ்டமர் இன்வெஸ்ட் டைம் பேக் டு யூ ஆன் அ லாங் டேர்ம். ஸோ அதான் நோக்கம். கூட்டமாக இருக்கும் போது ஒரே ஒரு சேல்ஸ்மேன் வந்து 5 பேரை பார்க்கலாம். எப்படின்னா சேம் திங், இன்னும் அவர்கிட்ட ஒரு 5 minutes இன்வெஸ்ட் பண்ணுறாரா, நீங்கள் ட்ரையல் ரூம் பண்ணுங்கள் சார், அதுக்குள்ளே இன்னொரு கஸ்டமர் போயிட்டு நீங்கள் அதை பாருங்கள் சார், அதுக்கப்புறம் சார் பண்ணலாம். கஸ்டமர் தான் வில்லிங் டு வெயிட் வென் தே கெட் இன்ஃபார்ம்ட். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா பிக்கஸ்ட் சேலஞ்சஸ், நம்மளுக்கு வந்து யாராவது மதிக்க மாட்டாங்களா, நம்மளை யாராவது கண்ணில் பார்த்து பேச மாட்டாங்களா, நம்மளை வந்து ஒரு மனுஷனை யாருமே நம்மளை வந்து அன்பாக பார்க்க மாட்டாங்களா. திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஹியூமன் கிரேவிங். அது மட்டும் நீங்கள் வந்து ஒரு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களை பார்த்து திரு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்காங்களா, லாஸ்ட் டைம் வந்தீங்களா, அது வாங்கி போனீங்களா அந்த கல்யாணத்துக்கு, அது எப்படி இருந்தது கல்யாணம், அந்த 3 அன்பான வார்த்தை பேசிட்டோன்னா திரு அதுக்குன்னு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கு ஹி வில் நாட் இவன் பாதர், வெரி ஹாப்பி டு வெயிட். என்னோட ஃப்ரெண்டுக்கு தானே வெயிட் பண்ணி போகலாமே. ப்ளஸ் இந்த சர்வீஸ் எங்கேயோ கிடைக்காது. பிஸ்னஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முன்னாடி வந்து பீப்புள் யூஸ் டு வின் வித் ப்ராடக்ட். ஒரு நல்ல ப்ராடக்ட் இருந்தால் நம்மளால போடி ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்துருச்சு. சர்வீஸ்னா நல்ல ப்ராடக்ட் மட்டும் விற்காது, சர்வீஸும் கொடுக்கணும். தட் இஸ் ஹவ் ஆல் தி அதர் ஸ்டோர்ஸ் ஆர். நம்ம என்ன பண்ணுறோம், 3வது டைமென்ஷன் எடுத்து வந்திருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ். ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் கொடுக்கணும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, நான் உள்ளே வந்தாருன்னா என் கண்ணில் என்னை பார்க்கும் போது வந்தோடனே என்ன பண்ணுவீங்க, கை ஹேண்ட்ஷேக் பண்ணுவீங்கன்னா, ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது இது 2 அர்த்தம் இருக்குது. ஹலோ ஹவ் ஆர் யூ. இன்னொன்று வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஆல் மை சேல்ஸ் டீம், அவரை கை பிடிச்சிட்டிங்களா, கை பிடிக்கும் போது ஒரு பிரார்த்தனை பண்ணோம், என்னை நம்பி கை கொடுத்துட்டீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் சொல்லும் போது நீங்கள் எது பண்ணாலும் கஸ்டமர் ஜெயிக்கிறது தான் பண்ணுவீங்க. உங்களோட நோக்கம் வில் பி ஆல் டு அவனை ஜெயிக்க வைக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு நோக்கோட போனீங்கன்னா அதோட அவுட்கம் வில் பி வெரி வெரி குட். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அவனுக்கு ரெஸ்பெக்ட் வரும், அண்ட் ஹி வில் நாட் கோ எனிவேர் எல்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறோம்ல, 3வது வார்த்தை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே தான் வருது. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த ஃபீலிங், உணர்ச்சி. அதனால இந்த டர்பி ஜீன்ஸ் கம்யூனிட்டி ஒரு பொறுப்பு உணர்ச்சியான மென்ஸ் ஆடைகை பிராண்ட். உணர்ச்சி எடுத்து வரோம், எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வி பிரிங், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லவ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வின்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கெட்டிங் த பெஸ்ட். இங்கே வாங்கினா எனக்கு கரெக்டாக இருக்கும், என்னை பார்த்து யாருமே கேலி பண்ண மாட்டாங்க, என்னை பார்த்து 10 பேர் பொறாமை பண்ண மாட்டாங்க. தே வில் ஃபீல் இன்ஸ்பயர்ட். பொறாமை எப்படி எப்போ இருக்கும்னா, அவங்ககிட்ட இருக்கு என்கிட்ட இல்லை, ஆனால் அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணுறான், நானும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும் போது இன்ஸ்பிரேஷன். ஸோ வி வாண்ட் யூ டு பி இன்ஸ்பிரேஷன். ப்ரெக்னன்சி டைமில் த பாடி புட்ஸ் ஆன் வெயிட், டை ரீஜனில் வெயிட் வரும், சீட் ரீஜன். அதுக்கப்புறம் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம் டு ஸ்லிம் டவுன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஜீன்ஸ் போட்டாலும் எந்த ஜீன்ஸும் செட் ஆகாது. ஏன்னா எனக்கு வந்து நிறைய லவ் மெசேஜஸ் வரும், நிறைய லவ் மெசேஜஸ். ஆண்கள்கிட்ட இருந்தா பெண்கள்கிட்ட இருந்தா மோஸ்ட்லி மென், ஏன்னா மென்ஸ் வேர் பிராண்ட். ஆனால் போத் மென். அந்த லவ் எப்படின்னா, நம்ம லவ்னு வார்த்தை யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து வி ஒன்லி டேக் இட் ஃபிசிக்கல் லவ். ஃபிசிக்கல் லவ் இஸ் லவ் தான், ஆனால் அதுக்கும் மீறி நேற்று ராத்திரி தூங்க போனாங்க, எனக்கு காலை எழுந்திருக்கல, தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ another day. என்ன நம்பி இன்னொரு நாள் கொடுத்துருக்கீங்க. பக்கத்தில் இவ்வளோ அழகான மனைவி இருக்காங்க, என் பையன் வந்து வேலை பண்ணுறான், தேங்க்யூ ஸோ மச். வேலை பார்த்தேன்னா எனக்கு நல்ல அழகான வீடு இருக்குது, வேலைக்கு போகிறதுக்கு அழகான ஒரு பிஸ்னஸ் இருக்குது, டர்பி ஜீன்ஸ் இருக்குது, அவ்வளோ அழகான பீப்புள் அது யார், என்ன நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் நான் போயிட்டு சேவிச்சு அவங்களுக்கு ஜெயிக்க வைக்கணும். என் கூட இருங்க கடவுள்ல, ஐ ப்ராமிஸ் யூ. ஸோ எனக்கு வந்து கோவம் அப்படியே ஜுர்னு வந்துருச்சு. ஆனால் கோவம் வரும் போது வந்து ஞாபகம் வந்தது, காலையில் என்ன சொன்ன, நீ
யூ வில் நாட் பிஹேவ் லைக் அ திங். ஸோ அவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல, சரி தம்பி இப்போ நீங்கள் கோவமா இருக்கீங்க, இந்த மாதிரி பேசுறீங்க, நான் ஈவினிங் வந்து உங்களை பார்க்குறேன்னு அப்படியே அப்படியே விட்டு போட்டேன். அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை வரதுக்கு முன்னாடி நீங்க இப்போ பார்க்கும்போது அவன் வந்து ஜெயிச்சிருக்கான். ஆனா அந்த ஜெயிக்கு பின்னாடி அந்த முயற்சி இருக்குல்ல, விடாமுயற்சி, அந்த 10 வருஷமோ 20 வருஷம் 30 வருஷம் அது நம்ம பார்க்கறது இல்லை. இன்னைக்கு அவர் சக்சஸா இருக்காரு. நீங்க எப்படி இவ்வளவு எனர்ஜியா ஒரு வைபா இருக்கீங்க? நம்ம நிறைய வாழ்க்கையில சாதிக்கணும், இந்த நாள்ல சாதிக்கணும் பார்க்குறோம். அது பண்ணாம இருக்கும் போது யூ டோன்ட் ஃபீல் டயர்ட். த டே when you don't do, you feel tired the most. The day when I said I'll do all this, அதனால பண்ண முடியல. ஸோ அந்த 18 ஐட்டம் சொல்லியிருக்கேன்ல வாழ்க்கையில், அந்த நோட் புக்கில் நோட் பண்ணுறேன்னு,